ஆர்சிபி vs எல்எஸ்ஜி மேட்ச்சில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்னு உள்ள ஒரு குரல் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் கோலிங்க. எக்ஸ் கேப்டன் கோலி. 2 கேப்டன் டாஸுக்கு உள்ளே வராங்க. டாஸ் வின் பண்ண ஆர்சிபி பவுலிங் சூஸ் பண்ண, டாஸே ஜெயிச்சிட்டோம், மேட்ச் எங்களுக்கு தடான்னு அப்படின்னு ஆர்சிபி சொல்ல, எல்எஸ்ஜி கேப்டன் அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது, மேட்ச் முடிஞ்சப்பறம் நீ சொல்லணும் அப்படின்ட்டு எல்எஸ்ஜி கேப்டனும் சொல்ல, எல்எஸ்ஜிக்காக ஓப்பன் பண்ண யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி சேவ்ல கேஎல் ராகுல் வராங்க. மொதல் ஓவர் போடுறதுக்காக ஆர்சிபியிலேருந்து டாப்லி வராரு. அண்ணே கொஞ்சம் புது பிளேயராக இருக்கான், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்ட்டு நம்ம பையனும் சொல்ல, சரி பார்த்து ஆடுறேன்டான்ட்டு அவரும் அதுக்கேற்ற மாதிரி 3 பால் டாட் பால் ஆட, அதுக்கடுத்த 3 பால் 4. ஏண்டா இவனு போயாடா நல்ல பவுலர்னு சொன்னேன், நானும் நம்மளும் பரப்படா டே அப்படின்ட்டு அவரும் சொல்ல, அடுத்த ஓவரில் 2 6. அப்படியே ஃபேன்ஸ்லாம் கால் மேலே கால் போட்டு உட்கார அடுத்த ஓவர் பிக் ஷோ வராரு. பிக் ஓவரில் இறங்கி அடிக்க ட்ரை பண்ணி மேக்ஸ்வெல் ஓவரில் கேஎல் ராகுல் காலி. 9வது ஓவரில் சிராஜ் படிக்கல தூக்க ஒரே குஷி தான். இருக்கட்டும் இதெல்லாம் மேட்ச் முடிகிற வரைக்கும் இருக்கணும்ன்ட்டு எல்எஸ்ஜியும் சொல்ல, 12வது ஓவரில் குவிண்டன் டி சேவல் 50 போட 6 போக 14 ஓவரில் ஹல்க்கு காலி. அடப்படாடி ஸ்டைனிஸே அப்படின்ட்டு சொல்ல, அடுத்து போகிறான் என்ட்ரி, ரன்னே வராமல் இருக்க, 6ம் போகாமல் இருக்க, குவிண்டன் டி சேவல் காலி. எல்எஸ்ஜி ஃபேன்ஸ் ஐயோ அம்மானு அதெல்லாம் நீங்கள் கத்தக்கூடாது, நீங்கள் எப்படி கத்தலான்ட்டு போகிறேன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி 19வது ஓவரில் 3 6. அப்பா மஜா தான்ட்டு ஃபேன்ஸ் சொல்ல, 20வது ஓவரில் 2 6. எல்எஸ்ஜி 181 ஃபார் 5 அவங்களோட ஸ்கோரை முடிக்க, ஆர்சிபிக்காக ஓப்பன் பண்ண யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸி. அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கோலி. எக்ஸ் கேப்டன் கோலி உள்ளே வராங்க. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு யார் இவர் புதுசாக இருக்காரு, லோக்கேனா மாதிரியே இருக்காருன்னு பார்த்தா எல்எஸ்ஜியோட லோக்கேனா மணிமாறன் சித்தார்த் உள்ளே வராரு. அவங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஓவரில் ரன்னே வரல. இது வேலைக்காவாதுன்ட்டு சொல்லி ஃபேஃப் டு பிளஸி குருணால் பாண்டியா ஓவரில் ஒரு 4 அடிக்க, அடுத்த ஓவரில் 2 4. ஆனால் இது வேலைக்காகலையே. ஏன்னு கேட்டிங்கன்னா 5வது ஓவரில் கேப்டன் கோலி காலி. யார் விக்கெட் எடுத்தா? அதாங்க நம்ம பையன் அந்த மணிமாறன் சித்தார்த் இருக்கார்ல, அவர் தான் எடுத்தார். சரி அப்புறம் என்னாச்சுப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபாஃப் ரன் அவுட்டு. அட போங்கடாடே, உங்களை வச்சுட்டு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாதுன்னு ஃபாஃப் சொல்ல, அந்த ஓவரில் பிக் ஷோவும் காலி. இவனெல்லாம் யார் தான் டீமில் எடுத்தானே அப்படின்னு ஃபாஃப் சொல்ல, அங்கேருந்து உள்ளேருந்து ஒருத்தர் சொல்கிறார், பாஸ் நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் தான் எடுக்க முடியுன்ட்டு அங்கேருந்து ஒருத்தர் சொல்ல, சரி இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், வேறு எங்கேயும் சொல்லாதான்னு சொல்ல, 8வது ஓவரில் பச்சை ஒரு 4 அடித்தாலும் அந்த ஓவர்லேயே அவரும் காலி. 6 4 வந்தாலும் ராவத் 13வது ஓவரில் காலி. அடுத்த ஓவரில் பட்டிதரும் காலி. நோ ஏதாவது பண்ணுனா டிகேனா நோ அப்படின்னு எல்லோரும் அந்த பக்கத்துலேருந்து ஒரு 6 போகுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா லொம்ரோவர். அவருக்கு ஒரு பக்கம் இருந்து 6 4 அடிக்க, திரும்ப இன்னொரு 6 4 போக, அப்பா இந்த சத்தத்தில் நம்மளை மறந்துட்டாங்கன்ட்டு டிகேனாவும் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா அடுத்த ஒரு லொம்ரோவரும் காலி. இதோட ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஹோப்பும் காலி. இந்த ஆர்சிபி இந்த மேட்சை 28 ரன் வித்தியாசத்தில் தோத்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.